வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இப்போ சம்மர், பருக்கள் இருக்கிறவங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய டாஸ்க் தான். இவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பருக்கள் கட்டியா அதை போட்டு கிள்றது இதெல்லாம் செஞ்சு ரொம்ப ஒர்ஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ நவ் தே ஹாவ் டு நோ இந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒயிட் ஹெட் வருது, அப்புறம் பிளாக் ஹெட் தான் மாறுறது, ஆக்னியா மாறுது, ஃபைனலா தான் இந்த மாதிரி ஒரு கட்டி அந்த மாதிரி வருது. சோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னு சொன்னா, ரெகுலரா அவங்க சில்லுன்னு அவங்களோட ஸ்கின்னை வச்சுக்கணும். சிஸ்டம் நல்ல சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்ல வாட்டர் நல்ல ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். வாட்டரா இருக்கலாம், மோரா இருக்கலாம், ஜூஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி அவங்க ஃபேஸ ஒரு நாளைக்கு 2-3 தடவை சில் வாட்டர்ல ஜஸ்ட் லைக் தட் வாஷ் பண்ணலாம். 2 தடவை ஒரு நல்ல நலங்கு மாவு அந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறத கொஞ்சம் தண்ணியில கரைச்சிட்டு ஃபேஸ வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு கிளியர் ஆகும் ஃபேஸ். அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுட்டே இருந்து கிளாரிட்டி ஃபேஸ்ல கிடைக்கும் போது பார்த்தாங்கன்னா அவங்க ஃபேஸ்ல பிளாக் ஹெட்ஸ் முதல்ல பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் பிளாக் ஹெட்ஸ் வந்திருக்கு, ஆக்னே இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது அவங்க செய்ய வேண்டியது, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நல்ல ஹாட் வாட்டர் வச்சு அதுல கொஞ்சம் துளசியும் வேப்பரையும் போட்டு ஸ்டீம் எடுக்கணும். ஸ்டீம் எடுத்து முடிச்ச உடனே அவங்க ஒரு ஐஸ் பேக்ஸ் அது மேல வச்சு ஒத்தி எடுத்தாங்கன்னா அவங்க கிளியரா இருக்கிற ஸ்கின்ல பார்த்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். சோ ஆக்னே ஸ்டேஜை தாண்டி, பிளாக் ஹெட்ஸ் ஸ்டேஜை தாண்டி இப்போ ஒயிட் ஹெட்ஸ அடுத்த வாட்டி அவங்க ஸ்டீம் எடுக்கும்போது அந்த ஒயிட் ஹெட்ஸும் அவங்களுக்கு ஒத்தி ஒத்தி எடுக்கும்போது, அந்த ஐஸ் பேக்ஸ வச்சு ஒத்தி எடுக்கும்போது ஒயிட் ஹெட்ஸும் தானா போயிடும். இந்த மாதிரி ஃபேஸ நீங்க கிளியரா வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு பருக்கள் அப்படிங்கறது பெருசா வராம நீங்க பாத்துக்க முடியும். சோ வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்.